என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். நாம் இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். தற்போதைய மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும், தேவை, அவை நம்மை வழிநடத்தும் என்று இந்த முயற்சி. தற்போது அவர் எழுதிய வெக்காபை அதிகாரத்தில் 7ஆம் குரல், அதாவது இது எண்ணிக்கைப்படி 177ஆம் குரல். குரல் என்னவென்றால், வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவியின் மாண்டற்கரியதாம் பயன். இதன் பொருள் என்னவென்றால், பிறர் பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும். அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும். பள்ளிகளுக்கு இடையே மாநில அளவில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் வென்ற குளோபல் பள்ளி டீம் வெற்றி களிப்பில் இருந்தது. ஹரி நல்ல ஆட்டக்காரன் என்ற விருதும், பாஸ்கர் வெற்றி டீம் கேப்டன் என்ற விருதும் பெற்றதால் அவருக்கும் மகிழ்ச்சி. அந்த நகரமே அவர்களை பாராட்டி மகிழ்ந்தது. ஹரி சராசரி வருவாய் உள்ள ஏகாம்பரம் மகன், பாஸ்கர் பைனான்ஸ் தொழில் முத்தரசு மகன். 2 குடும்பங்களுக்கும் பல வருட பழக்கம் உள்ளது. ஹரி பாஸ்கர் நட்பால் அது மேலும் வளர்ந்தது, தொடர்ந்தது. ஹரியின் சகோதரி அமுதா மெரிட்டில் படித்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். பல சிரமங்களுக்கிடையே ஏகாம்பரம் அவளை படிக்க வைத்து வருகிறார். பரம்பரை சொத்து, கடை, வீடு ஒரே கட்டிடத்தில் அந்த நகரத்தின் முக்கிய பகுதியில் இருந்ததால் சிறிய அளவில் ஜவுளிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இதை தவிர ஊர் எல்லையில் ஏகாம்பரம் சகோதரர்களுக்கிடையே உள்ள மனப்பிரச்சனையால் பிரியாத 6 ஏக்கர் நிலம் உண்டு. அதில் வருவாயும் இல்லை. பாஸ்கருக்கு நல்ல வசதியான பெரிய வீடு, செல்வாக்குடன் ஒரே பையனாக வளர்ந்து வருகிறான். எல்லாம் தனக்கே என்ற விருப்பம் உள்ளவன். ஹரி உழைப்பாளி, முயன்று படித்து முதல் 2-3 ரேங்கில் வந்து விடுவான். பாஸ்கர் முக்கியமானவற்றை ஹரியுடன் விவாதித்து தெளிவடைவான். ஆனால் பிட் மன்னன், அவனுடைய பிட் பேப்பரில் ஏதோ குறியீடு எழுத்துக்கள் போல இருக்கும். அதை கைப்பற்றினாலும் அதை பிட் என சொல்ல முடியாது. அப்படி ஒரு தந்திரம். பள்ளி கிரிக்கெட் டீமில் 2 பேரும் நன்றாக விளையாடுவார்கள். பள்ளி ஆசிரியர்கள் முத்தரசு நடத்தி வரும் பைனான்ஸ் தொடர்பால் பாஸ்கரை அணியின் கேப்டனாக்கினர். ஹரிக்கு கிடைக்க வேண்டியது பாஸ்கருக்கு கிடைத்தது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவால் பாஸ்கரும் மெரிட்டில், ஹரியும் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தனர். அமுதா மருத்துவ படிப்பு முடித்து மருத்துவர் ஒருவரை மாப்பிள்ளையாக பார்த்து திருமணம் செய்த வகையில் ஏகாம்பரம் செலவு தாங்காமல் கட்டிடத்தை விற்று வாடகைக்கு கடை எடுத்து நடத்த முயன்றார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஸ்கர் தந்தை முத்தரசிடம் சொல்லி ஹரியின் பரம்பரை கட்டிடத்தை குறைந்த விலையில் வாங்கச் செய்தான். எதிர்கால கிளினிக் உபயோகமாகும் என்பதற்காக இதை செய்தான். எப்போதும் போல ஹரி அடக்கமாக படிப்பில் கவனம், நட்பில் நம்பிக்கை என இருந்தான். கவியரசி ஹரியின் மாமா பெண். அதே மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் படிப்பவள். அவளை ஹரிக்கு மனமுடிக்கவும் எண்ணம் இருந்தது பெரியவர்களிடம். ஆனால் பாஸ்கரின் படோடபம், பேச்சு சாமர்த்தியம் கவியரசியை ஈர்த்தது. அவ்வாறு பாஸ்கரின் செயல்பாடும் இருந்தது. கவியரசி அழகு, சுறுசுறுப்பு அப்படி செய்ய வைத்தது பாஸ்கரை. ஹரியின் சகோதரி அமுதா குடும்ப நிலையை புரிந்து ஹரியின் படிப்பு செலவை பார்த்து கொள்ள ஹரிக்கும் அவனது தந்தைக்கும் அது பெரிய உதவியாகியது. கவியரசி பாஸ்கர் நட்பு காதலாக மலர்ந்தது. படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்து கொண்டு ஹரியின் பரம்பரை கட்டிடத்தில் புதிதாக ஏற்பாடுகள் செய்து தொழில் இருவரும் தொடங்கினார்கள். ஹரியும் படிப்பு முடித்ததும் பிஎஸ்சி படித்த சோனியாவை மணந்து தொழில் செய்ய இடம் தேட, அது சமயம் ஏகாம்பரம் சகோதரர்களிடையே நிலப்பிரச்சனை தீர்ந்து அதிர்ஷ்டவசமாக அவருக்கு வர வேண்டிய 2 ஏக்கர் வந்ததால் அங்கு தொழில் ஆரம்பித்தார். பைனான்ஸ் பரம்பரை என்ற குணத்தால் பாஸ்கர் தொழிலில் கராராகவும் சம்பாதிப்பதில் குறியாகவும் இருந்ததுடன் மிகப்பெரிய மருத்துவமனை உருவாக்க அகலக்கால் வைத்தார். ஹரியுடன் இருந்த போட்டி மனப்பான்மையும் இதற்கு முக்கிய காரணமாயிற்று. ஹரிக்கு பரம்பரை சொத்து
2 ஏக்கர் நகர்ப்புறத்தின் ஓரத்தில் இருந்தது. வசதியாக போயிற்று. சகோதரி அமுதா அவள் கணவன் ஒத்துழைப்புடன் பெரிய மருத்துவமனையாக வளர்ந்தது. புகழ் உயர்வு வந்தது அவருடைய உழைப்பால். பாஸ்கர் தானும் அதே மாதிரி செய்ய இந்த அகலக்கால் சூழலில் பாஸ்கரின் பணம் எதிர்பார்ப்பு கவியரசு பெற்றோரிடம் பாஸ்கரின் சுய இன்ப மது புகை வழக்கங்கள், நோயாளிகளிடம் பெற்ற பேராசை எனும் பெயர், தொழில் நசிவு, மனக்கசப்பு பேச்சு கவியரசியை மிகவும் பாதிக்கவிட்டது. கவியரசி பாஸ்கர் விவாகரத்து செய்து ஹரியின் மருத்துவமனையில் வேலைக்கு சேரும் சூழ்நிலை வந்தது. பாஸ்கர் தனது பேராசையால், தனது பழக்க வழக்கங்களால், அறிவிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் முன்னேற முடியாமல் வாழ்வில் சிரமம் என்றும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் பணத்தால் சாதிக்க முடிந்தது நிறைய உண்டு. அதை இன்று நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் பணத்தால் சாதிப்பவை பல சமயம் பலருக்கு நிலைப்பதில்லை. அதன் பலன்கள் பரம்பரையாக தொடர்வது கூட இல்லை என்பதை நாம் பலவாறு பார்க்கிறோம். இதற்கு தகுந்த பல பழமொழிகளும் பேச்சுகளும் கூட உள்ளன. ஆனால் உழைப்பு, அறிவு பயன்படுத்தி பிறரை நினைக்காமல் தம் வாழ்வை நினைந்து பிறருக்கு உரிமையாக வாழும் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒளி பெறுகிறது. அது தொடர்கிறது. பலரை வாழ வைக்கிறது, பலரை சிந்திக்க வைக்கிறது, பல நன்மைகள் தருகிறது. இதுதான் வாழும் முறை. செல்வம் இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் மனிதனுடன் ஒரு சரியான குணம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை குரலில் வள்ளுவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன், கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை. அவை எதையும் குறிப்பிடுவன அல்ல. வலைதளத்தில் இருந்து எடுத்து உபயோகப்படுத்தப்பட்ட இந்த படங்களை பதிவிட்டவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து யாவரும் நல்லபடி வாழ்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.